மற்ற கூட்டணியை மாதிரி நேரத்திற்கு தகுந்தாறு போல மாற்றி மாற்றி போகிற கூட்டணி திமுக கூட்டணி இல்லை. அதுதான் வந்து வைத்தறிச்சலே நிறைய பேருக்கு. அண்ணா எடப்பாடி பழனிசாமி ஒரு தற்குறினார் அண்ணாமலை. அதே மாதிரி அங்க இருக்கிற அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் நான் தோத்தத்துக்கு காரணமே பாஜக தான். இல்ல துப்புரவு பணியாளர்களோட போராட்டத்துக்கு ஏன் போகல, செவிலியர்களோட போராட்டத்துக்கு ஏன் போகல, ஆசிரியர்கள் போராடுறாங்க அதுக்கு ஏன் போகல, இந்த போராட்டங்களுக்கு எல்லாம் ஏன் போய் பார்க்க மாட்டேங்கிறாரு, மக்களோட பிரச்சனைல ஏன் நிக்கல அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? போராட்டம் நடத்தப்படும் போது காவல்துறையினர் அப்புறப்படுத்தப்பட வேண்டியது, காவல்துறை வந்து மக்களை வந்து கொண்டு போய் ஒரு வேன்ல ஏற்றி கொண்டு போறாங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துவிடக் கூடாது என்பதற்காக பெண்களை கையை பிடிச்சி இழுக்கிறதோ பிடிச்சி தள்ளுறதோ அப்படிங்கிற விஷயமும் இருக்கு இல்லையா? சரி, இதுக்கு என்ன சொல்றீங்க? பாதுகாப்பான நகரங்கள் பட்டியல்ல, பெண்களுக்கான பாதுகாப்பான நகரங்கள் பட்டியல்ல இந்தியாவில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஆனா இங்க தானே சார் தற்கொலைப்பும் அதிகமாக இருந்தது. ஒரு சில குறைபாடுகள் இருக்கு சார். எப்பயுமே வந்து எல்லாமே சிறப்புப்பா அப்படின்ற அளவுக்கு நீங்க சொல்ற அந்த பெண்கள் பாதுகாப்புல இதுலயோ வந்து யாராலையுமே கொண்டு வர முடியாது. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் ரஜினி அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். 2026 தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக இருக்கு? குறிப்பாக வந்து திமுக கூட்டணியில் வந்து நிறைய விரிசல் விழுந்தது மாதிரியான தகவல்கள் வந்து வெளில வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, வெளியே வந்து சொல்றானா யார் சொல்றான்ற ஒரு பார்வை இருக்கு. வெளியே வந்து சொல்றவர்கள் அதிகாரப்பூர்வமானவர்களா, கூட்டணிலேருந்து நாங்கள் பிரியிறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது கட்சிகள் பேசுதா, இல்லை வந்து திமுக கூட்டணி எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஏதாவது கட்சிகள் ஏதாவது சொல்கிறாங்களா? 2017ஆம் ஆண்டு முதல் கொள்கை அணியாக ஒரு கொள்கை சார்ந்த ஒரு கூட்டணியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி மற்ற கூட்டணியை மாதிரி நேரத்திற்கு தகுந்தாறு போல் மாற்றி மாற்றி போகிற கூட்டணி திமுக கூட்டணி இல்லை. அதுதான் வந்து வைத்தறிச்சலே நிறைய பேருக்கு. என்னடா நம்ம 2024 பிரிஞ்சோம், 2026 திரும்பியும் சேர்றோம், நம்ம பிரிஞ்சு சேர்ந்து நிறைய பேர் பிரிஞ்சு திரும்ப சேர்ந்திருக்காங்க. யாரு சொல்லுங்க? மதிமுக உடைய தலைவர் வைகோ அவர்கள். அவரு திமுக 2024 தேர்தல பிரிந்து நின்று 2021 சேர்ந்து 2024 பிரிஞ்சு 2024 திரும்பி 2026 திரும்பி கூட்டணி. இந்த மாதிரி கூட்டணியை யாரா திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க இந்த அளவு ஜம்ப் அடிச்சுக்கிறாங்களா? இல்லை, இதோட பதில் எல்லாம் வந்து எப்படி சொல்றாங்கன்னா, இதை நம்ம கேள்வியாவே வந்து நீங்க சொல்லக்கூடிய எதிர்கட்சியில வச்சாவே ஏன் திமுகல இது நடக்கலையா, திமுகல இருந்து யாரும் வெளில போகலையா, திருப்பி வரலையா, நடக்கலையான்னா கூட்டணின்றது எல்லா எப்பயும் நடக்கும். 2021 கூட்டணி வச்சுட்டு பாஜகவும் அதிமுகவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாடாளுமன்ற தேர்தலே எடப்பாடி பழனிசாமி ஒரு தற்குறினார் அண்ணாமலை. அதே மாதிரி அங்க இருக்கிற அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் நான் தோத்தத்துக்கு காரணமே பாஜக தான் அப்படின்னு சொன்னாரு. அப்போ மாத்தி அவங்கள தரம் தாழ்ந்த விமர்சனம்லாம் பண்ணிட்டு அடுத்து 2026 சார் நான் கேட்கறது 1 மாசம் 2 மாசத்துக்குள்ளே உங்க கூட்டணி அமைச்சிடுறாங்க. அதான் அரசியல் இருந்தவங்க இல்ல அரசியல் எதுனாலும் நடக்கலான்றது புரியுது. ஆனா இவ்வளவு குறுகிய காலத்துல ஒரு கூட்டணி அமைக்கப்படுமா? பிரிஞ்சு இருக்கிறோம், எப்படி ஒரே நாள் 2 நாள்ல சேர்ந்துருவாங்க சார்? இப்போ அன்றைக்கு அண்ணன் வைகோ அவர்கள் எடுத்த ஸ்டாண்டு நாங்க வந்து மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க 2016. அதுக்கு முன்னாடியே வந்து இதுக்கப்புறம் திமுக கூட ஒட்டும் இல்ல வரவும் இல்லைனாரு. அப்புறம் வந்து இணைஞ்சாரு. அதே மாதிரிதான் திமுக ஒழிப்புன்னு சொல்லிட்டு டார்ச் லைட் எல்லாம் எடுத்தாரு. திருப்பி அந்த டார்ச் லைட் அண்ணா அறிவாலயத்திலே கொடுத்துறாரு கமல்ஹாசன் அவர்கள். சூப்பர். இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா? இன்னைக்கு பாஜகன்ற ஒரு மதவாதத்தை எதிர்த்து ஒரு கொள்கை அணியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தான் தமிழ்நாட்டில் எந்த காலத்துல மதவாதத்தை உள்ளே விடாது அப்படின்றது ஒரு கொள்கை பிடிப்போட 2017-18ஆம் ஆண்டுகள் அமைக்கப்பட்ட கூட்டணி இன்னைக்கு என்ன 10 வருஷம் கிட்ட நெருங்குது. 10 வருஷம் நான் அதிமுகவுக்கு சேலஞ்ச் பண்றேன். 10 வருஷம் அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் அமைச்சு பாஜகவோட இது இருந்துட்டும் நான் பாத்துக்கிறேன். ஓகே, இப்ப திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு,
திமுக எம்பி ஆர் ராசா அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் திருமாவளவனை பத்தி ஒரு பொது மேடையில ஒரு விஷயத்த வருவாரு. அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு விசிகால வந்து ஒரு போராட்டம் வெடிக்குது. என்ன போராட்டம் வெடிச்சது? அது மாதிரி வந்து ராசா அவர்களை கண்டிக்கிறோம், எங்க தலைவரையா வெடிக்கலையே. இல்ல நிறைய ப்ரூஃப்லாம் இருக்கு. பேசுறது என்பது வேறு, போராட்டம் வெடிச்சு அப்படியே ரோட்ல இறங்கி போராடினாங்கன்னு நீங்க சொல்றது என்பது வேறு. போராட்டம் என்பது வேறு, கருத்து சொல்வது என்பது வேறு. அவர்கள் சொன்னது கருத்து சொல்லியிருக்காங்க, அவர் சொன்னது இந்த மாதிரி எங்களை காயப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணன் ஆ ராசா அவர்கள் 2Gல அவர் வழக்குல அவரே வாதாடி வெளியே வந்தவர். அந்த மாதிரி ஒரு ஆளு எங்களுடைய துணை பொதுச் செயலாளராக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு தலை சிறந்த சொற்பொழிவாளராகவும் இன்றைக்கு எங்களுடைய கட்சியில விளங்கி வருகிறார். அவர் அந்த நோக்கத்துல சொல்லியிருக்க மாட்டார். அவர் வந்து பொதுவாக சொன்ன கருத்தை திரித்து அங்கே கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் என்பதான் இது என்னோட பார்வையா நான் இது வைக்கிறேன். ஓகே சார். இப்போ வந்து அதாவது உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், அதோடு அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் வந்து இது பண்ணி எங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் முன் வைக்கிறாங்க. எத்தனை எம்பி சொன்னாங்க அந்த மாதிரி வேணும்னு? ஒரு சில எம்பிக்கள் முன் வைக்கிறாங்க இல்லையா எங்களுக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் யார்? செல்வ பெருந்தகை அவர்கள். அவர் சொல்லியிருக்காரா? ஆனா வந்து மத்தியிலிருந்தே வந்து இங்க பாக்குறாங்க இல்லையா, இங்க வந்து ஒரு சில கட்சிகள்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இல்லையா. யாரு பண்றா? காங்கிரஸ்ல இருந்து. யார் பண்றா? காங்கிரஸ்ல இருந்து மேல் இடத்துல இருந்து தான் வந்து. பேர் சொல்லுங்க, யார் வரா? அங்க இருந்து அதாவது தேசிய தலைமையால யாராவது வந்து நீ போப்பா போய் பேசிட்டு வாப்பான்னு ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் யாராவது வந்து வேற கூட்டணி வேற கட்சிக்கிட்ட போய் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னா நீங்க சொல்லுங்க. தே ஆர் நாட் ஆத்தரைஸ்டு பர்சன், தே ஆர் அன்ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ். காங்கிரஸோடைய நிர்வாகிகள் அவர்கள். நீங்க யாரை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது. பிரவீன் சக்கரவர்த்தியே சொல்றீங்க. பிரவீன் சக்கரவர்த்தி ஒன்றும் தமிழ்நாட்டு அரசியல்ல காங்கிரஸ் கட்சி யாரோட கூட்டணி வைக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல அவர் இல்லை. காங்கிரஸ் தலைமை மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி இருக்கிறார், இங்கே கிறிஸ் சோடங்கர் இருக்கிறார், அங்க வந்து பொறுப்பாளராக அறிவிச்சிருக்காங்க, அவர் இருக்கிறார், அண்ணன் செல்வ பெருந்தகை இருக்கிறார். இவங்க தான் கூட்டணி பேச்சுவார்த்தையை பற்றி முடிவெடுக்கக்கூடிய டெசிஷன் அத்தாரிட்டிஸ். இவர்களை தவிர்த்து நீங்களும் நானும் போயிட்டு இப்போ நீங்கள் வந்து காங்கிரஸில் போய் நான் சேர்ந்துட்டேன், நான் போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னா நான் போய் ஒத்துக்க முடியுமா? ஐயோ அவர் போய் பேசிட்டாருப்பா, அப்போ காங்கிரஸ் கட்சி வேற யாரோடைய போகுது சார். தே ஆர் வெரி கிளியர் சார். நேற்று முளைத்த காளான்களோடு கூட்டணி வைப்பதற்கு அவர்கள் ஒன்றும் நேற்று முளைத்த காளான்கள் அல்ல. காங்கிரஸ் கட்சி பல ஆண்டு காலமாக அரசியலை பார்த்து வருகிறது. இன்னைக்கு பாஜகன்ற ஒரு மதவாதத்தை தமிழ்நாட்டில் விடவே கூடாது அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னாடி நிற்பது தான் அதற்கு சரியான முடிவுன்னு அவங்களாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நாட் ஓன்லி காங்கிரஸ். இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் இருக்கிறார், அவர் ஒரு ஸ்டாண்ட்ல நிற்கிறார், என்றைக்கும் பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எடப்பாடி பழனிசாமி இதே மாதிரி ஒரு ஸ்டாண்டை 2024 எடுத்தார், பாஜகவோடு கூட்டணி இல்லை. அவரால் 2 வருஷம் தாக்கு பிடிக்க முடியாது, 1 வருஷம் தாக்கு பிடிக்க முடிஞ்சிச்சா? அப்போ என்னென்ன பேசினாங்க? கோயம்புத்தூர்ல நின்று அவர் பேர் வந்து சிங்கை ராமச்சந்திரன். சிங்கை ராமச்சந்திரன் வந்து அண்ணாமலையை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் திமுக கூட அண்ணாமலையை வந்து அவ்வளவு தரம் தாழ்ந்து விமர்சிக்க மாட்டாங்க. கோயம்புத்தூர் வேட்பாளராக இருக்கிற சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் ரொம்ப ஒருமையெல்லாம் பேசினார். அண்ணாமலைன்னா ஒரு பெரிய அதுவான்னு சொல்லி. இன்னைக்கு அவங்க கூட கை கோர்த்துன்னு போறாங்கன்னா இந்த மாதிரி அரசியல் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கும் இது பண்ண தெரியாது, திமுக கட்சிக்கும் பண்ண தெரியாது. இந்த மாதிரி அரசியலை பண்றவங்க அவங்க தான். அதனால இதை வந்து மக்கள் பார்ப்பாங்க. எந்த கூட்டணி வந்து நமக்கு சரியான கூட்டணி, எந்த கட்சி வந்து நமக்கு சரியான கட்சி, எந்த கட்சி வந்து நாள்தோறும் மக்களுக்காக உழைக்கிற கட்சி. இதுவரையில சென்னை தவிர்த்து 174 முறை மற்ற மாவட்டங்களுக்கு பயணம் செய்திருக்கிறார் எங்களுடைய முதல்வர் அவர்கள். சுமார் அதாவது சொல்லப்போனால் வந்து ஒரு 80 லட்சம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வந்து சென்று சேர்த்திருக்கிறாருன்னு சொன்னால் இதெல்லாம் இட் இஸ் நாட் சின்ன விஷயம் அப்படின்னு இது கடந்து போயிட முடியாது. இதே மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடப்பாடி பழனிசாமி நீங்க எடுங்க சார். இப்போ அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது சிறப்பாக செயல்பட்டார், ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மக்களோட எங்கேயுமே போய் நிற்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? இதுக்கு உங்களோட பதில்? எங்க போய் நிற்க மாட்டாரு? நான் 174 முறை போயிருக்காரு மாவட்டத்தில். துப்புரவு பணியாளர்களோட போராட்டத்துக்கு ஏன் போகல, செவிலியர்களோட போராட்டத்துக்கு ஏன் போகல, அதாவது அரசு ஆசிரியர்கள் போராடுறாங்க அதுக்கு ஏன் போகல, இந்த போராட்டங்களுக்குலாம் ஏன் போய் பார்க்க மாட்டேங்கிறாரு, மக்களோட பிரச்சனைல ஏன் நிக்கல அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? எல்லா இடத்துக்கும் முதல்வரோட அப்பியரன்ஸ் இருக்கணும் என்ற தேவை இல்லை. இப்போ நீங்க சொன்னீங்க துப்புரவு பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியில போராடுறாங்க,
துப்புரவு பணியாளர்கள் யாரு கீழே வராங்க? இன்றைக்கு இங்கே நம்முடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் சேகர் பாபு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துறார். நீங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செவிலியர்கள் போராட்டம் நடத்தினாங்க. அங்கே களத்திற்கு சென்று அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தி 2000 செவிலியர்களுக்கு பணி நிரந்தரத்தை உடனடியாக சொன்னது அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள். அவர் அந்த களத்துக்கு போறாரு. அதாவது இது ஆசிரியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் வந்து போராடுறாங்க அப்படின்ற போது அதனுடைய அமைச்சராக இருக்கிற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் களத்துக்கு போய் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறார். இங்க உங்களுக்கு தேவை முதல்வர் போகணுமா இல்ல அங்கே பேச்சுவார்த்தை நடத்தணும்? இல்ல போராடுறவங்களை வந்து அதாவது வலுக்கட்டாயமா பிடிச்சி இழுத்துட்டு போறதும் காவல்துறைகளை வச்சு அப்புறப்படுத்துறதும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு போராட்டம் நடத்தப்படும் போது காவல்துறையினர் அப்புறப்படுத்தப்பட வேண்டியது. காவல்துறை வந்து மக்களை வந்து கொண்டு போய் ஒரு வேன்ல ஏத்தி கொண்டு போறாங்கன்னா அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துவிடக் கூடாது என்பதற்காக பெண்களை கையை பிடிச்சி இழுக்கிறதும் பிடிச்சி தள்ளுறதும் அப்படிங்கிற விஷயமும் இருக்கு இல்லையா? 12 பேரை சுட்டு கொள்றப்போ ஒரு போராட்டம் நடத்தினாங்கன்னு இதே தமிழ்நாட்டில் நடந்துச்சு. கொரோனா அப்ப கடையை ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ராவா வச்சுட்டாங்கன்னு பெலிக்ஸ் ஜெயராஜ அடிச்சே சாவடிச்சவங்க அன்றைக்கு ஆட்சியில இருந்தது இதே அதிமுக. அந்த மாதிரி எங்கேயுமே நடக்கல. காவல்துறையினர் அவர்கள் வந்து போராடுகிற போது பேச்சுவார்த்தை நடத்துகிற போது இல்லை நீங்க வந்து இந்த இடத்த விட்டு களையணும், ஏன்னா எந்த அசம்பாவிதமும் வந்து நடந்துடக்கூடாது அப்படின்ற காரணத்தால அங்கிருந்து அப்புறப்படுத்தி கொண்டு போய் செல்கிறார்கள். இங்க நீங்க சொல்ற மாதிரி எங்க தடியடி நடத்தல, சுமூகமான முறையிலே காவல்துறையினர் அவங்களை வந்து கூட்டிட்டு போறாங்க. இது வந்து சுமூகமான முறையில காவல்துறை பண்ண ஒரு சிலருக்கு எவிடன்ஸ் கூட நான் காட்டுறேன். காட்டுங்க சார். இதுக்கு என்ன சார் சொல்லுங்க? ஓகே, அவங்களுடைய மனக்குமுறலை சார் நாட்டில் பிறக்கிற எனக்கு கஷ்டம் இருக்கும், உங்களுக்கு கஷ்டம் இருக்கும், தன்னுடைய மனக்குமுறலை அந்த பெண்மணி வெளிப்படுத்துகிறார்கள். இல்ல அந்த காணொலியை நீங்க காமிச்சிருக்கீங்க, அதுல என்ன தவறு இருக்கு? இல்ல அதே மாதிரி இன்னும் நிறைய காணொலிகள் இருக்கு. அதாவது பெண் காவலர்கள் வந்து துப்புரவு பணியாளர்களை வந்து தரன்னு இழுக்கிற காணொலியெல்லாம் இருக்கு. இதே காணொலி கடந்த 10 ஆண்டுகள்ல போராட்டம் நடத்தினாவே அடிதான், போராட்டம் நடத்தினாவே அடிதான் அப்படின்ற காணொலி என்கிட்டயும் இருக்கு. இதே மாதிரி சுமூகமான முறையில கூட்டு போறாங்க. அங்க யாரோ வந்து அடிக்கல, அவங்கள சுமூகமான முறையில எழுந்து பேருந்துல போங்கன்னு சொல்றாங்க. அடிச்சு தரன்னு இழுத்து அதிமுக ஆட்சியில கொண்டு போன நான் காட்டவா? அதிமுக ஆட்சியில போராடினாவே அடி, போராடினாவே போட்டு சாத்து, இந்த மாதிரி சாத்திய 2 பேரை சாவடிச்சாங்க. அந்த மாதிரி ஏதாவது வந்து நடந்துச்சா? இந்த மாதிரி 100 காணொலியை காட்ட முடியாதனால அதிமுக ஆட்சியில் நடந்தது. அதே மாதிரி செவிலியர்களோட போராட்டம் கிளாம்பாக்கத்துல இது பண்ணி அப்புறப்படுத்தி கொண்டு போய் ஒரு மண்டபத்துல தங்க வச்சிருந்து அதாவது நடுராத்திரி 12 மணிக்கெல்லாம் வந்து வெளில அனுப்பி விட்டு நடுரோட்டில் நிற்க வச்சாங்க அப்படிங்கிற காணொலிகளும் வெளில வருது. சரி, அதாவது காணொலிகள் வந்து தினம் தினம் வரதான் சார் செய்யும். இதற்கான முயற்சி தமிழ்நாடு அரசு என்ன செய்திருக்கிறது? அதற்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கிறார்கள். நான் சென்ற முறை இதே தொலைக்காட்சி வந்தப்போ சொன்னேன், சார் தேர் இஸ் அ வேக்கண்ட் பிளேஸ், வேக்கண்ட் பிளேஸ்ல இவங்களை தான் போட முடியும் அப்படின்றப்ப 2000 பேர் தான் போட முடியும். இப்போ எக்ஸிஸ்டிங்கா போட்டா அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு இடத்துல வேக்கன்சி ஆகிறப்ப தான், இப்போ வந்து ஒருத்தர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க அப்படின்றப்ப தான் அந்த இடம் வேக்கன்சி ஆகும். இன்னொரு விஷயம், ஒரு புதிதாக ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து கட்டப்படும் போது தான் அங்கே ஒரு வேக்கன்சி உண்டாகும். அந்த மாதிரி எங்கேயுமே திராவிட முன்னேற்ற கழகம் அதெல்லாம் செய்ய முடியாதுங்க அப்படின்லாம் சொல்ல, படிப்படியாக செய்து வருகிறோம், நிச்சயம் செய்து முடிப்போம். ஓகே சார். இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருள் இங்கே அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு திமுக அரசு மீது இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? போதைப் பொருள் வந்து தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சரிங் பண்றதில்லை, இங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்றதில்லை. அப்போ எங்க ப்ரொடக்ஷன் நடக்குது? இல்லை, நான் உங்களை கேட்குறேன், இங்க மேனுஃபேக்சரிங் கிடையாது. இல்லை, இங்கே இல்லவே இல்லை, 0% கஞ்சா அப்படியெல்லாம் வந்து அமைச்சர் சொல்றாரு இல்லையா சார்? 0% நோ ப்ரொடக்ஷன் இன் தமிழ்நாடு, அதை நானே சொல்றேன். அப்போ இது எங்க இருந்து வருது? வட மாநிலங்கள்ல இருந்து வருது. வட மாநிலங்கள்ல இதை ப்ரொடக்ஷன் பண்ண அனுமதிச்சது அங்கே ஆளுகிற பாஜக அரசனுடைய தவறா, தமிழ்நாடு அரசனுடைய தவறா? Who is responsible for this production? சார், இங்க நிறைய வந்து நடக்குதுன்னு அதுக்கான கேள்விகள் முன்வைக்கிறாங்களா? அதாவது எல்லா பார்டர்ஸ்லயும் அங்க ஒரு இடத்துல கஞ்சா விற்கிறாங்க, அங்க இருக்க மாவட்ட செயலாளருக்கு தெரியாம இருக்க போதா, இல்ல அங்க இருக்க கவுன்சிலருக்கு தெரியாம இருக்க போதா, அங்க இருக்க எம்எல்ஏக்கு தெரியாம இருக்க போதா அப்படிங்கிற கேள்வி எழும்புது. வந்து இந்த கேள்வியை நான் வன்மையா கண்டிக்கிறேன்.
ஒரு இடத்துல கஞ்சா விற்கிறத அங்க இருக்கிற மாவட்ட செயலாளருக்கு எப்படி தெரியும்? மாவட்ட செயலாளர் என்பவர் மக்கள் பணியை செய்து கொண்டிருப்பார். அங்க இருப்பவருக்கு எப்படி அது தெரியும் நான் கேட்கிறேன். இல்ல அப்படி கேள்வி எழும்புதுல. தன்னுடைய வீட்டுல சிசிடிவியை மாட்டிட்டு இங்க இருந்து இங்கெல்லாம் போதா அப்படின்னு பார்க்குபவர் மாவட்ட செயலாளர் கிடையாது. நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வரீங்கன்னா திமுக மாவட்ட செயலாளர், திமுக எம்எல்ஏ. இதே மாதிரி ஒரு வந்து 2017 போயிட்டு வரலாமா? 2017 விஜயபாஸ்கர். ஊஸ் விஜயபாஸ்கர் குட்காவை 400 கிலோ வந்து பறிமுதல் செய்தோன்னு சொல்லி அவர் மீது குட்கா வழக்கு சிபிஐ பதிய வைத்திருக்குது. ஒரு அமைச்சர் மேல, ஒரு முன்னாள் அமைச்சர் மேல. அப்ப எங்க சார் போயிருந்தீங்க? இன்னைக்கு அந்த மாதிரி ஏதாவது அமைச்சர்கள் மீது புகார் வந்திருக்கா? இவங்க தான் சார் இதை சேல் பண்றாங்க அப்படின்னு யார் மேல சொல்லியிருக்கீங்களா சார்? அன்னைக்கு வந்து அண்ணன் விஜயபாஸ்கர் மட்டும் இல்ல, அன்றைக்கு அமைச்சராக இருந்த பிவி ரமணா இவர்கள் இருவர் மீதும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கு சிபிஐ. அன்னைக்கு இருந்த அமைச்சர்களே அதை முன்னின்று வித்தாங்க சார். அன்னைக்கு நடந்தது அப்படியே மறைச்சிட்டு இன்னைக்கு வந்து எல்லா பார்டர்ஸ்லயும் தமிழ்நாடு காவல்துறை ரொம்ப ரொம்ப வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான், செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. ஒரு சில எப்படியோ வந்து தவறி உள்ள வருகிறது புழக்கத்துல இருக்கு. எதையும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இது இப்படிதாங்க செய்வோம், அது அப்படிதாங்க போகும். எப்படி நாங்க 2014 வந்து மதுவிலக்கை கொண்டு வருவோம்னு சொன்னோமோ, அன்னைக்கு வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மதுவிலக்கெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க, படிப்படியா குறைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்களோ, அந்த மாதிரி இல்லை திமுக. இதை வந்து நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டியது சார். போதையை வந்து எங்களுடைய முதல்வராக இருக்கட்டும், எங்களுடைய இது அமைச்சர்களாக இருக்கட்டும், யாருமே வந்து அதை ப்ரொமோட் பண்ணல. தே ஆர் நாட் ப்ரொமோட்டிங் அந்த இது போதை பழக்கத்தை. அதே மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டையும் திமுக ஆட்சியின் மீது வைக்கிறாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நிறைய நடக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதுக்கு உங்களோட பதில் என்ன சார் நடக்குது? சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிறைய கொலையா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இப்படியான விஷயங்கள்லாம் வந்து உங்க மேல குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நைட் ஷிஃப்ட் நீங்கள் அந்த ஓஎம்ஆர் ஈசிஆர் ரோட்டில் போயிருக்கீங்களா? 12 o'clock வந்து எவ்வளோ, நீங்களும் வாங்க, இன்றைக்கி நீங்கள் நானுமே போகலாம். நைட் ஷிஃப்டில் ஈசிஆர் அந்த ஓஎம்ஆர் பகுதிகளில் அதிகமாக பெண்கள் வந்து நைட் ஷிஃப்ட்டுக்கு போகிறாங்க. பாதுகாப்பாக தான். சென்னை என்பது பாதுகாக்கப்பட்ட நகரம். நாட் ஓன்லி இன் சென்னை, தமிழ்நாடு ஃபுல்லாக இரவு வேலை செய்யக்கூடிய ஃபீமேல்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த இரவு வேலை துப்புரவு பணியாளர்கிட்டே ஒரு இளைஞர் வந்து போயிட்டு தப்பா நடந்துகிட்ட மாதிரியான விஷயங்களும் செய்திகளும் இங்கே தானே வருது சார். ஒரு இளைஞர் போயிட்டு, அந்த ஸ்விக்கி இளைஞர் நினைக்கிறாரு, அதை ஓட்டுற இளைஞர் போயிட்டு ஒரு தவறு அங்கே வந்து அவர் போய் பண்ணுறாருன்னா அந்த இளைஞருக்கு தண்டனை கொடுப்பது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசு உரிய தண்டனை கொடுத்தாச்சு. நீங்க அந்த தப்பை நடக்கிறதுக்கு எப்படி சார் தமிழ்நாடு அரசு காரணம்னு சொல்லுவீங்க? அந்த தப்பை எப்படி சார் ஒரு தப்பு நடக்கவே கூடாதுன்னா என்ன தெரியுமா பண்ணணும்? அதற்கான தண்டனை ஒருவருக்கு வழங்கப்படும் போதுதான் அடுத்த முறை அந்த தப்பு நடக்காத இருக்கும். அந்த தண்டனையை இன்னைக்கு அந்த மாதிரி குற்றங்களில் யார் ஈடுபட்டாலும் உடனடியாக கைது செய்தவர்கள் மீது கடுமையான அந்த நடவடிக்கை இன்றைக்கு தமிழ்நாடு காவல்துறை எடுத்து வருது சார். இதில் ஏதாவது குறை இருக்கு, இல்லை குற்றவாளி வந்து வெளியே சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு தான் சொல்லுங்க. நீங்கள் ஒரு இரவு அந்த துப்புரவு பணியாளரிடம் ஒருத்தர் போய் தப்பாக நடந்துக்கிறார், அதுக்கு தமிழ்நாடு அரசு காரணம். இப்போ என்னன்னா, எலெக்ஷன் கிட்ட வர நீங்களும் அப்படி மாட்டீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. எது பண்ணாலும் நான் கீழே விழுறேன்பா, வலிக்கு விழுறேன், அதுக்கு தமிழ்நாடு அரசு தான் காரணம். நான் பாத்ரூமில் தண்ணி வரலப்பா, தண்ணி வந்து என்னோட டேங்க்கில் வந்து உப்பு இருக்கு, அதுக்கும் தமிழ்நாடு அரசு தான் காரணம். இதுக்கு எதுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு காரணம் சொல்லுவீங்களோ தெரியல சார். இன்னைக்கு வந்து பாதுகாப்பான நகரங்கள் பட்டியலில், பெண்களுக்கான பாதுகாப்பான நகரங்கள் பட்டியலில் இந்தியாவில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் இங்கே தானே சார் கற்பழிப்பும் அதிகமாக நடக்குது. அண்ணா பல்கலைக்கழகத்திலையும் நடக்குது, கோயம்புத்தூர்லையும் நடக்குது, வேளச்சேரியிலையும் நடக்குது. அதிகமாக நடக்குது அப்படின்ற வார்த்தையை நான் ஏற்றுக்க முடியாது. நடைபெறுகிறது. அதை வந்து சார் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடைபெறப்போ இன்றைக்கு வந்து அவர்கள் மீது எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை என்பது சார் உடனடியாக முன்ன அந்த பொள்ளாச்சி சம்பவம் நடந்து எத்தனை நாள் கழிச்சு நமக்கு அந்த தகவல் தெரிய வந்துச்சு. இன்னைக்கு நேற்று அந்த விஷயம் நடக்குதுன்னா இன்னைக்கு நமக்கு தெரிய வருது. ஏன்னா எல்லாரும் வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தப்பு நடக்குதா, காவல்துறை கிட்ட போனா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு வெளியே வராங்க சார். கடந்த ஆட்சி நீங்க வந்து ஒப்பிட்டு பார்க்கணும். கடந்த ஆட்சியில் பயந்தாங்க, வெளியே போய் சொன்னா காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுப்பாரோ இல்லை எடுக்க மாட்டாரோ, அடா போமாங்க போய் உட்காருமா அப்படின்னு சொல்லிருவாரோ அப்படின்ற ஒரு பயத்துல இருந்தாங்க. இன்னைக்கு அந்த பயம் இல்லை. ஒரு தப்பு நடக்குதா உடனே தெரியப்படுத்துறாங்க காவல்துறைக்கு. இன்னைக்கு வந்து ஆப் வந்துருச்சு. இப்போ 100க்குலாம் ஃபோன் அடிச்சிங்கன்னா உடனடியாக ஃபோன் எடுப்பாங்க. 24/7 நீங்கள் எதில் புகார் கொடுத்தாலும் உடனடியாக நடவடிக்கை. ஒன்றும் இல்லை, என்னோட ஃபோன் தொலைஞ்சிருச்சு, ஒரு 2 மணி நேரத்தில் வந்து
அந்த ஃபோனை போய் வந்து ரெக்கவர் பண்ணிட்டோம். பிகாஸ் ஆஃப் அவ்வளோ வந்து அந்த ஸ்பீடி ரெக்கவரி இருக்கு. ஒரு சில குறைபாடுகள் இருக்கு சார். எப்பயுமே வந்து எல்லாமே சிறப்புப்பா அப்படின்ற அளவுக்கு நீங்க சொல்ற அந்த பெண்கள் பாதுகாப்புல இதுலயோ வந்து யாராலையுமே கொண்டு வர முடியாது. ஏன்னா திருவண்ணாமலைக்கு பக்கத்துல காவல்துறையாலே ஒரு பெண் வந்து அந்த காவல்துறையை சார்ந்த அந்த நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார். அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அவரை வந்து சஸ்பெண்ட் கிடையாது, டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. நீ காவல்துறையா இருக்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே அமிச்சாச்சு. அதனால வந்து திரும்பி நீங்க அதை எடுத்துட்டு வந்து தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடிய அதிகாரி இந்த தவறை செய்திருக்கார், அவர் அதிகாரி இல்லை சார், தூக்கி வெளியே போட்டோம். தவறு யார் செஞ்சாலும் சரி முதல்ல அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை. அந்த நடவடிக்கை எடுக்கிறப்பதான் பக்கத்துல இருக்க அதிகாரி தவறு செய்கிற ஒரு வந்து ஃபோக்கஸ்ல இருந்தாலும் அப்பா வேணாடா இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டாங்க, நாளைக்கு நம்ம பதவியும் இருக்குமா இல்லையான்னு தெரியாதுன்ற பயத்தை இன்னைக்கு உண்டாக்கி இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் அரசு. இது பெண்களுக்கான அரசு, பெண்களினுடைய வளர்ச்சியில பங்கு பெறுகிற அரசு. 12th முடிச்சுட்டு காலேஜ் சேர்ற பெண்களுடைய எண்ணிக்கையை இன்னைக்கு உயர்த்தி காண்பித்து இருக்கிறோம். இடைநிற்றலே இல்லாம ஸ்கூல் படிக்கிறப்போ ஃபேமிலி இஷ்யூ சார், நான் அதான் 10th ஸ்டாப் பண்ணிட்டேன், 9th ஸ்டாப் பண்ணிட்டேன், எங்க அம்மா வந்து வீட்டு வேலை செய்யணும்னு சொல்றாங்க. எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வந்து 12th முடிச்சுட்டு காலேஜ் சேர்றதுக்கு அவ்வளவு ஆர்வமா போயிட்டு இருக்காங்க பெண்கள். அந்த ஆர்வத்தை உண்டாக்கிய அரசு திராவிட மாடல் அரசு. ஓகே சார், இப்போ 2026-27க்கான நிதியாண்டுக்கான பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க மத்திய அரசு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒன்றிய பட்ஜெட் வந்து ரைஸ் இருக்கும், சாம்பார் இருக்கும், பொரியல் இருக்கும், எதுலேயும் உப்பு சப்பு இருக்காது. நான் பார்க்கறது பட்ஜெட்னு இலை போட்டீங்க, சாப்பாடு போட்டீங்க, உப்பு சப்பே இல்லை அதில். சென்ற ஆண்டு 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் பீகாருக்கு மட்டும் சுமார் 80,000 கோடியை பீகார தேர்தலை கருத்தில் கொண்டாவது வெளியிட்டது ஒன்றிய அரசு. அதே தான் சார் கேள்வி. ஏன்னா தேர்தல் வந்தால் எப்போவுமே வந்து மத்திய பட்ஜெட்டில் வந்து நிறைய விஷயங்கள் நடக்க போகுது அந்த மாநிலத்துக்குன்னு ஒரு இது பீகாரை கம்பேர் பண்ணும்போது நம்ம நினைச்சோம். இப்போ நமக்கும் எலெக்ஷன் வருது, ஆனால் அங்கே பட்ஜெட்டில் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை. பீகாரை கருத்தில் கொண்டாவது பீகாருக்கான சிறப்பு திட்டங்களை சொன்னாங்க. அட்லீஸ்ட் தேர்தலையாவது மனசில் வச்சாவது தமிழ்நாட்டுக்கு ஏதாவது கிடைக்கும்னு பார்த்தோம். தமிழ்நாட்டுக்கான சிறப்பான ஒரு திட்டங்களாக எதுவுமே அந்த பட்ஜெட்டில் இல்லை. அதாவது இன்னைக்கு ஜல்ஜீவன் திட்டம் உங்களுக்கு தெரியும், 55 லிட்டரு குடிநீர் வந்து கிராமங்களுக்கு, ஊரக வளர்ச்சித்துறையில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது திராவிட மாடல் அரசு. அந்த ஜல்ஜீவன் திட்டத்தில் 3600 கோடி பெண்டிங் இருக்கு, அதை வந்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான ஒரு அறிவிப்பும் வரல. அதாவது ஒன்றிய அரசின் சார்பாக இயங்குகிற பல்வேறு அவங்க வந்து இன்னைக்கு வந்து நம்முடைய பேரிடர் நிதியை வந்து இன்னும் வந்து விடுவிக்காமல் இருக்காங்க, அது கேட்டிருக்கோம். கல்வி நிதி 3000க்கும் மேற்பட்ட 3500 கோடி கல்வி நிதி படிக்கிற மாணவர்களுக்கு உபயோகமாக இருக்கிற அந்த கல்வி நிதியை கூட விடுவிக்கல. 10 ஆண்டு காலமாக கிடப்பில் இருக்கிற எய்ம்ஸுக்கு நிதி இல்லை. நாங்கள் வந்து ஸ்பீட் ட்ரெயின் விடுறோம்னு சொல்கிறாங்க. 2வது பணிகளுக்கான சென்னை மெட்ரோ பணிகளுக்கான ஒரு அறிவிப்பு இல்லை. கோவை மதுரைக்கான இது மெட்ரோ பணிகளுக்கான அறிவிப்பு இல்லை. இவ்வளோ அறிவிப்பையும் தமிழ்நாட்டுக்காக நீங்கள் விடுவீங்கன்னு பார்த்துன்னு இருந்தால் விடுவிச்சிருந்தா உண்மையாக நானே வாழ்த்து சொல்லியிருப்பேன். ஆனால் குறிப்பாக வந்து இந்த மெட்ரோவாக இருக்கட்டும், பள்ளியாக இருக்கட்டும், இதெல்லாம் பொதுவானது இல்லையா? இதுக்கு இந்த அதிமுக ஆட்சியில் இருந்தால் தான் கொடுப்போம், இல்லை திமுக ஆட்சியில் இருந்தால் கொடுக்க மாட்டோம் இப்படின்னு வஞ்சிக்குதா? இல்லை, பொதுவானதான் நீங்களே சொல்லிட்டீங்க. சிறப்பு திட்டங்களுக்கு கொடுக்கவில்லைன்னா அது சிறப்பு திட்டம், அதுக்கு ஃபியூச்சரில் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். இது மாதிரி ஒரு பேசிக் திங்ஸுக்கே கொடுக்க மறுக்கிற ஒன்றிய பாஜக அரசை தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு அவங்கள 2026 வந்து புரட்டி எடுக்க போறாங்க நீங்க பார்க்க தான் போறீங்க. 2026 இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த பட்ஜெட் அப்படியே பேசுறாங்க பாஜக சார்ந்தவர். பட்ஜெட் வெரி சூப்பரான பட்ஜெட், சிறப்பான பட்ஜெட். தொடர்ந்து அந்த 5 மாநில தேர்தல் வருது, 5 மாநிலத்துக்கான சிறப்பு திட்டம் ஏதாவது இருந்துச்சா? உங்களுக்கு அந்த 5 மாநிலமும் உங்களுக்கு எதிராக இருக்க மாநிலம், அதுல வந்து நீங்க அப்படியே பார்த்தீங்க, ஐயோ நமக்கு எதிராக இருக்க மாநிலம், அதாவது நம்ம எப்படின்னா எதிராக இருக்க மாநிலங்கள்ல எந்த வகையில் நான் சொல்றேன்னா பாஜக அல்லாத மாநிலம். நீங்க புதுச்சேரியில மட்டும்தான் பாஜக கூட்டணியோட இருக்கு என்ஆர் காங்கிரஸோட, மற்ற மாநிலங்கள் எதுவுமே இல்லை. அதனால அதை கருத்துல கொண்டாவது விடுவிச்சிருப்பாங்கன்னு பார்த்தோம். எந்த அறிவிப்புமே இல்லை. இந்த பட்ஜெட்டை வந்து தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு எடுத்துப்பாங்கன்னு தெரியல. சென்ற பட்ஜெட் நான் சொன்ன பீகார் பட்ஜெட்டை பார்க்குறேன், நான் ஷாக் ஆகிட்டேன். 3 வருஷம் இது பீகாரோட அதாவது சட்டசபையில் வந்த பீகார் பட்ஜெட்டா இல்லை வந்து ஒன்றிய பட்ஜெட்டா? அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் இது ஒன்றிய பட்ஜெட். பீகாரோட சட்டமன்றத்தில் கூட அந்த அளவுக்கு சிறப்பான திட்டம் போட்டிருக்க மாட்டாங்க. அப்போ என்னன்னா ஒரு எலெக்ஷன் ஃபோக்கஸில் பீகாரை வந்து நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா பீகாருக்கு கொடுத்தாங்க. போன முறை இதில் உண்மையாக சொல்கிறேன், ஒரு வேதனைப்பட்டு சொல்கிறேன், போன ஆண்டு வந்து திருக்குறள் சொன்னாங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன். இந்த முறை திருக்குறளும் வேணாம், தமிழ் எதுலுமே வேணாப்பா,
போன முறை தமிழ்நாடுன்ற வார்த்தையை கூட சொல்லலை. ஆனால் வந்து திருக்குறளை சொன்னாங்க. இந்த முறை திருக்குறளை கூட சொல்ல மறுத்து இருக்கிறார்கள். திருக்குறளை சொன்ன மறுத்த பாஜகவிற்கு தமிழ்நாட்டை அவங்களை வந்து ஓட ஓட விரட்டி அடிக்கக்கூடிய தேர்தல் 2026. ஓகே, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிற ஃபைல்ஸை வந்து காங்கிரஸ் அவர்கள் வந்து முன் வச்சிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதில் வந்து மோடி அவர்களுடைய பெயர் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் இதை பற்றி என்ன? நீங்கள் வந்து எப்ஸ்டீன் அந்த கோப்பை பற்றி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எப்ஸ்டீனை வந்து 2017 வந்து நம்முடைய மோடி அவர்கள் சந்தித்தார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பல குற்ற வழக்குகளே சிக்கி இருக்கிற ஒருவர். குறிப்பா சிறார் பாலியல் குற்ற வழக்குல பல பாலியல் குற்ற வழக்குகளை சிக்கி இருக்கிற ஒருவரை பிரதமர் ஏன் சந்தித்தார்? நான் இன்னும் ஓப்பனா சொல்றேன். 100 நாள் சார், 2018 நினைக்கிறேன், 100 நாள் ஐயா கண்ணு தலைமையில பெரிய போராட்டம் ஜந்தர் மந்தர்ல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா சார், அரை நிர்வாணமா போராடினாங்க, ஒரு நாள் நிர்வாணமா போராடினாங்க. ஏன் தெரியுமா? இப்படியாவது அட்டென்ஷனை சீக் பண்ணி பிரதமர் மோடி எங்களை சந்திக்க நேரம் கொடுப்பாரான்னு சொல்லி அழுந்தாங்க, புறண்டாங்க, எலிக்கறியை தின்னாங்க, பாம்பு கறியெல்லாம் வாயில வச்சுன்னு போராடினாங்க. அன்னைக்கு வந்து பல்வேறு நடிகர்களை சந்தித்தார் மோடி. ஆனால் விவசாயிகளை சந்திக்கல. 100 நாள் சந்திக்காத வீடு வந்து சேர்ந்தாங்க ஐயா கண்ணெல்லாம். இப்போ நான் இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இவர்களை எல்லாம் சந்திக்க நேரம் இருக்கிற பிரதமருக்கு, இவர்களெல்லாம் சந்தித்து ஒரு குற்றவாளிகளோடு தொடர்பிலே இருந்த பிரதமருக்கு அன்னைக்கு இந்த விவசாயிகளை சந்திச்சிருக்கலாமே. இன்றைக்கு இதை வச்சு தான் அமெரிக்கா வந்து பிளாக்மெயில் பண்ணியிருக்கு. சார் நான் சொல்கிறேன், அதான் குறிப்பாக இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்தியா மீது 25% வரியை வந்து 18% அமெரிக்காவுக்கு இது பண்ணு. ஆனால் நம்ம வந்து இந்தியா தரப்பில் வந்து அமெரிக்காவுக்கு 0% வரியை வந்து இது பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தமிழ்நாட்டில் டெசிஷன் எடுக்கிறது யார் சார்? தமிழ்நாடு அரசு யார் கண்ட்ரோலில் இருக்கு? தமிழ்நாடு முதலமைச்சர். இந்தியா வந்து யார் கண்ட்ரோலில் இருக்கு? பிரதமர். இல்லை, நான் இல்லைன்னு மறுக்கிறேன். ஏன்னா ஆயுள் கொள்முதலை ஈரான் கிட்ட இருந்து வாங்கக்கூடாது. இந்தியா இதுக்கப்புறம் வெனிசுலா கிட்ட தான் ஆயுள் கொள்முதல் பண்ணும். ஆயுள் கொள்முதல் நாங்க வந்து ரெக்கமெண்டேஷன் இந்தியாவுக்கு கொடுக்கல, அது பண்ணுங்க. இப்போ நீங்க இருக்கீங்க, நீங்க உங்களுக்கான முடிவுகள் நீங்க எடுப்பீங்க. உங்களுக்கான முடிவை நான் எடுத்துட்டு அவர் பண்ணுவாருங்க அப்படின்னு சொன்னா உங்களை நான் வந்து டாமினேட் பண்றேன்னு அர்த்தம். அந்த மாதிரி அமெரிக்கா, டொனால்ட் ட்ரம்ப், இன்னைக்கு இந்தியா முடிவை யார் எடுக்கிறான்னா மோடி கிடையாது, டொனால்ட் ட்ரம்ப் தான் எடுக்கிறார். ஏன்னா ஆயுள் கொள்முதலை அவர் அங்கே தான் வாங்கி ஆகணும்னு சொன்னார். நேற்று நைட்டு பார்க்குறேன் பிரேக்கிங் நியூஸ், ஆயுள் கொள்முதல் பண்ண இந்தியா ஒப்புதல். அப்போது டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கிற டெசிஷனுக்கு இங்கே வந்து தலையாட்டி பொம்மை தான் பிரதமரா? சார் அவர் எனக்கும் பிரதமர் தான், உங்களுக்கும் பிரதமர் தான், இங்கே இருக்கிற நாட்டில் இருக்க எல்லாருக்கும் பிரதமர் தான். எங்களுடைய பிரதமர் யாருக்கிட்டே போய் மண்டியிடக்கூடாது, மற்ற நாட்டுக்கிட்ட போய் தங்களுடைய இந்தியா நாட்டை வந்து அடகு வைக்கக்கூடாது. இந்திய நாடு முக்கியம். இந்தியா வந்து ஒரு சுயமரியாதை, நாங்கள் எப்படி தமிழ்நாட்டில் வந்து சுயமரியாதை உள்ள ஆட்சி எங்களுடைய முதல்வர் வந்து நடத்தி கொண்டு இருக்கிறார், அது போல் இந்தியாவிலையும் பிரதமர் அப்படி தான் நடத்தணுன்றது தான் எங்களுடைய வேண்டுகோள். நீங்கள் ட்ரம்ப் எடுக்கிற முடிவுக்கு அன்றைக்கி ஒன்றும் போர் நடந்துச்சு இந்தியா பாகிஸ்தான், யார் வந்து நிறுத்துது அன்றைக்கி? ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணுறாரு போரை வந்து நிறுத்தியாச்சுங்க. பாகிஸ்தான் அனௌன்ஸ் பண்ணோம் இல்லை இந்தியா அனௌன்ஸ் பண்ணோம், ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்போது நம்ம இந்தியாவுடைய நாட்டோட முடிவை ட்ரம்ப் எடுக்க நீங்கள் ஏன் சார் பிரதமர் அரியணையில் உட்கார்ந்து இருக்கீங்க? ராஜினாமா பண்ணுங்க, பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணுங்க, தேர்தல் வரட்டும், மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கட்டும் திரும்பியும். இந்த மாதிரி பிரதமர் எதுக்கு எங்களுக்கு? இன்றைக்கு உங்களுடைய முடிவுகளை டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கிறாரு. டொனால்ட் ட்ரம்ப் பிரதமரா இல்லை நீங்க பிரதமரா? எங்களுக்கு நீங்க தானே பிரதமர். ஒரு முடிவையும் அவரை கேட்டு எடுக்கிறீங்க சார். நாட்டையே வந்து இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லை சார். ரொம்ப திட்டங்களாக இருந்தால் இவ்வளவு நேரம் அறிவிச்சு 2 நாள் தான் ஆகுது, பேச்சு மூச்சே காணும். இதே திட்டங்கள் இருந்தால் போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருப்பாங்க அங்கங்க. இவ்வளவு நல்ல சிறப்பான திட்டங்கள் இருக்கு, வந்து இது வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லி. தமிழ்நாட்டுக்கான ஒரு திட்டமும் இல்லை சார். அதான் சொன்னேன், உப்பு சப்பு இல்லாத பட்ஜெட் சார். இந்த பட்ஜெட்டால மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? பெரிய பெரிய முதலாளிகளுக்கு பிரயோஜனம். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 இருந்துச்சு, 1 lakhா உயர்த்துவாங்கன்னு சொல்லி எல்லாருமே பார்த்தாங்க. அது பற்றி கூட எந்த அறிவிப்பு. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து 75,000 தான் இருக்கு. அதனால இதில் வந்து ஒன்றுமே இல்லை இந்த பட்ஜெட்டில். இந்த பட்ஜெட்டை நான் எப்படி பார்க்குறேன்னா, சிம்பிள், தமிழ்நாட்டை தேர்தல் வந்தாலும் சரி வஞ்சித்து கொண்டே தான் இருப்போம், தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் கிடையாது அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.